எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம அந்த வீடியோவில் ஏப்ரல் 9ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எஸ்டர்டே ஏப்ரல் 8ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வந்து 9ஆம் தேதி ஏப்ரல் பார்த்தீங்கன்னா ஹோல் டெஸ்ட் பேட்ச் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கு ஸ்டார்ட் ஆகுது. இதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் கரண்ட் அஃபேர்ஸ். ஃபஸ்ட்டு கொஸ்டின், மனித வரலாற்றில் தொலைதூரம் பயணித்து சாதனை படைக்கப்பட்ட திட்டம் எது? ஆன்சர் ஆர்டெமிஸ் 2. கீழ்கண்ட எந்த நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியான கேம்பெல் வில்சன் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார்? ஆன்சர் ஏர் இந்தியா நிறுவனம். ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் வீட்டோ அதிகாரத்தை கொண்டுள்ள நாடு எது? ஆன்சர் ஆல். இதோடு சேர்த்து யூகே அப்புறம் யூஎஸ்ஏ அமெரிக்காவும் வரும். மொத்தமாக 5 நாடுகள் வந்து இருக்குது. எதன் வழியாக செல்லும் தீர்க்க ரேகையை அடிப்படையாக கொண்டு நேரம் கணிக்கப்படுகிறது? ஆன்சர் கிரீன் பீச். எத்தனையாவது அரசமைப்பு திருத்தத்தின்படி இந்தியாவில் 2026ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் வரை சட்டப்பேரவை மக்களவையின் தொகுதிகளின் எண்ணிக்கையில் மாற்றம் செய்யப்படக்கூடாது? ஆன்சர் 84வது அமெண்ட்மெண்ட். ஸோ இது வந்து 2001 மேற்கொள்ளப்பட்டிருக்கும். மத நோக்கங்களுக்காக நிறுவனங்களை நிறுவி பராமரிக்கும் உரிமை வழங்கும் சட்டப்பிரிவு எது? ஆன்சர் ஆர்டிகல் 26. கல்பாக்க முன்மாதிரி வேக ஈனுலையில் பயன்படுத்தப்படும் குளிரூட்டி எது? ஆன்சர் திரவ சோடியம், லிக்விட் சோடியம். இந்தியா நியூசிலாந்து இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் எப்போது கையொப்பமாகிறது? ஆன்சர் ஏப்ரல் 2026. தமிழ்நாட்டில் தற்போது எத்தனை வாக்காளர்கள் உள்ளனர்? ஆன்சர் 5,73,43,291 பேர். ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய வீரரான லலித் டேஷ் பதக்கம் வென்றுள்ளார்? ஆன்சர் சில்வர் மெடல். ஸ்பெயின் கிரானடாவில் நடைபெற்ற ISSF உலகக்கோப்பை துப்பாக்கிடுதல் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய இணை எது? ஆன்சர் பாலக் மற்றும் முகேஷ் நெலவல்லி. இப்போ டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஏப்ரல் 9. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு குவாட் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். APJ அப்துல் கலாம் சொன்னது. ஸோ தோல்வி உன்னை துரத்தினால் நீ வெற்றியை நோக்கி ஓடு. அதாவது உங்களுக்கு லைஃப்பில் வந்து ஃபுல்லாக வந்து ஃபெயிலியராக இருக்குது, ஸோ ஃபெயிலியரை தான் நான் சந்திக்கிற மாதிரி இருக்குது, தோல்வி தான் வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, அந்த தோல்வி உங்களை தேடி வரும்போது நீங்கள் எதை தேடி போகணும் அப்படின்னா வெற்றியை நோக்கி நீங்கள் தேடி போகணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான குவாட். ஸோ உங்களுக்கு நிறைய தோல்விகளில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய லெசன்ஸ் வந்து நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். அந்த லெசன்னால் நம்ம முன்னேறி போகிறது தடுக்கக்கூடாது. நிறைய பேர் வந்து லெசனை கற்றுக்கிட்டு இனிமேல் இதுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட முன்னேற்றத்தை நீங்கள் ஒரு படி வந்து பின்தங்கிடுவீங்க. அப்படி பண்ணக்கூடாது. தோல்வி உங்களை நெருங்குது அப்படின்னா நீங்கள் எதை நெருங்கி போகணும் அப்படின்னா வெற்றியை தான் நெருங்கி போகணுமே தவிர்த்து தோல்வி வந்துடுச்சு ஸோ இனிமேல் நான் வந்து எதுவும் பண்ண போகிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி டிசிஷன் எடுக்காதீங்க. ஹார்டர் லெசன், அதாவது இந்த அனுபவத்தில் கற்றுக்கொண்ட அந்த பாடம் அப்படிங்கிறது நீங்கள் முன்னேறி போகிறதுக்காக தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கணுமே தவிர அது உங்களுக்கு கசப்பான நினைவுகளுக்காக அந்த தோல்விகள், அந்த லெசன்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. சரி, இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அப்பாயின்மெண்ட்ஸ். தமிழக அரசின் புதிய தலைமை செயலராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் சாய்குமார். ஸோ இப்போ தமிழ்நாடு புதிய தலைமை செயலராக சாய்குமார் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஏற்கனவே இந்த பொறுப்பில் இருந்தவர் வந்து முருகானந்தம். ஸோ இப்போது தமிழக அரசுடைய புதிய தலைமை செயலராக மூத்த IAS ஆஃபீஸர் சாய்குமாரை இந்திய தேர்தல் ஆணையம் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தேர்தல் டைமில் பார்த்தீங்கன்னா ஸோ ஒழுங்காக தேர்தல் நடக்கிறத வந்து சரியாக நடத்தப்படுறதை உறுதிப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி IAS IPS அதிகாரிகளோட பணி மாற்றத்துக்கு தேர்தல் ஆணையம் வந்து நடவடிக்கை எடுப்பாங்க. ஸோ அதன்படி இப்போது சாய்குமாரை வந்து தலைமை செயலர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் 1990ஆம் ஆண்டு பிரிவை சேர்ந்த IAS ஆஃபீஸர். அப்புறம் தமிழக DGPயாக ரீசெண்டாக தான் சந்தீப் ராய் ரத்தோரை வந்து தேர்தல் ஆணையம் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தமிழக ஊழல் தடுப்புத்துறை இயக்குனர், ஆயுதப்படை காவல் இயக்குனராக சந்தீப் மிட்டலை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ். மியான்மருடைய புதிய அதிபராக மின் ஆங் லைங் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவர் பொறுப்பேற்றிருக்காரு. நேபாள நாட்டுடைய புதிய பிரதமர் பாலேந்திர ஷா பாலன். இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார். காங்கோ குடியரசுடைய புதிய அதிபர் டெனிஸ் சசோ நுகிசோ. இண்டிகோ நிறுவனத்துடைய CEO வந்து வில்லியம் வால்ஷ். தமிழக காவல்துறையுடைய புதிய தலைமை இயக்குனர் யாருன்னா சந்தீப் ராய் ரத்தோர். இப்போ தான் பார்த்தோம். சீனாவுக்கான புதிய இந்திய தூதராக விக்ரம் துரைசாமி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. செபியுடைய ஃபுல் டைம் மெம்பராக KV ரமணமூர்த்தியை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க.
அடுத்து எக்கனாமிக் கரண்ட் அஃபேர்ஸ். வங்கிகளுக்கான ரெப்போ விகிதம் டேஷ். ஆன்சர் 5.25%. ஸோ இந்த வங்கிகளுக்கான ரெப்போ விகிதம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படின்னா என்னென்னா, இப்போ வங்கிகளுக்கு வந்து ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமுக்கு வந்து ரிசர்வ் வங்கி கடன் கொடுப்பாங்க. அந்த கடனுக்கு வட்டி அந்த வங்கி செலுத்தணும் இல்லையா, அந்த வட்டியை தான் ரெப்போ வட்டின்னு சொல்லுவோம். ஸோ வங்கிகளுக்கு வழங்கக்கூடிய குறுகிய கால கடன்களுக்கான வட்டி விகிதம் யார் இந்த வட்டியை விதிப்பா அப்படின்னா ஆர்பிஐ தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆர்பிஐக்கு தான் மற்ற வங்கிகள் வந்து பே பண்ணணும் இந்த வட்டியை. ஸோ இப்போது ஆர்பிஐ வந்து 5.25%லேயே கண்டினியூ பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஒரு சில மாதங்கள் 2 months ஆர் 3 months ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்பிஐ நிதி கொள்கை குழு கூட்டம் அப்படிங்கிறது நடக்கும் ஆர்பிஐ ஆளுநர் தலைமையில். இப்போ யார் ஆளுநராக இருக்காங்கன்னா சஞ்சய் மல்ஹோத்ரா. அவர் தலைமையில் இப்போ நிதி கொள்கை குழு கூட்டம் அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கு. ஸோ இந்த குழுவில் 6 பேர் அடங்கியிருப்பாங்க, 6 பேர் இருப்பாங்க. ஸோ அந்த கூட்டத்தில் தான் ரெப்போ ரேட்டை ஏற்கனவே இந்த 5.25%லே கண்டினியூ பண்ணுறதா முடிவு எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பணவீக்கம் இருக்கு இல்லையா, அதை வந்து 2-6% கட்டுக்குள்ளே வைக்கணும். அப்படி தான் எக்கனாமி பெட்டராக இருக்கும். ஸோ இப்போது வர நிதியாண்டில் 4.6% இருக்கும் பணவீக்கம்னு சொல்லிட்டு கணிச்சிருக்காங்க. அடுத்து இந்த நிதியாண்டில் இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி 6.9% இருக்கும்னு சொல்லிட்டு ஆர்பிஐ கணிச்சிருக்கு. அதே போன நிதியாண்டில் 7.6% இருக்கும் அப்படின்னும் கணிச்சிருக்கு இந்த கொள்கை குழு கூட்டத்தில், நிதி கொள்கை குழு கூட்டத்தில். நெக்ஸ்ட் வேர்ல்டு அண்ட் இன்டர்நேஷ்னல். ஈரான் தலைநகரம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் டெஹ்ரான். ஸோ ஈரானுடைய தலைநகரம் வந்து டெஹ்ரான். இப்போ எதுக்காக ஈரானுடைய தலைநகரம் பற்றி பார்க்குறோன்னா, ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் அந்த போர் சூழல் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. இப்போ என்னென்னா, இப்போ அமெரிக்காவும் ஈரானும் வந்து 2 வீக்ஸுக்கு இந்த போரை வந்து நிறுத்துறதுக்கு அறிவிச்சிருக்காங்க. போர் நிறுத்தம் ஈரான் கொடுத்த நிபந்தனைகளை ஏற்று இப்போ ஒரு 2 வீக்ஸ்க்கு வந்து இந்த போர் நிறுத்தம் செய்யறதா அறிவிச்சிருக்காங்க. எதுக்காக இந்த போர் ஸ்டார்ட் ஆணுச்சு, எப்போ ஸ்டார்ட் ஆணுச்சு அப்படின்னா February 28 ஸ்டார்ட் ஆனது. எதுக்காக அப்படின்னா ஈரான் வந்து அணு ஆயுதம் உற்பத்தி செய்கிறாங்க, யுரேனியம் வந்து செறிவூட்டுறாங்க அதுக்காக அப்படின்னு சொல்லி 60%க்கு மேலே செறிவூட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி தாக்குதல் நடத்திருப்பாங்க. இன்னொன்று வந்து நெடுந்தூர தொலைவில் உள்ள இலக்குகளை தாக்கி அளிக்கக்கூடிய ஏவுகணைகளை அவங்க தயாரிக்கிறாங்க. இது வந்து பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்குன்னு சொல்லி தான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மேலே தாக்குதல் நடத்தியிருப்பாங்க. ஸோ அந்த தாக்குதலில் பார்த்திங்கன்னா ஈரானுடைய உச்சபட்ச தலைவராக இருந்த அயதுல்லா அலி கமேனி வந்து கொல்லப்பட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈரானில் இராணுவ தளபதிகள், படைத்தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு பதிலடியாக ஈரான் வந்து இந்த வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க. ப்ளஸ் இந்த ஹோர்மூஸ் நீரிணை, உலக அளவில் கச்சா எண்ணெய் விநியோகம் நடக்கிறதுல 20% வந்து இந்த ஹோர்மூஸ் நீரிணை வழியாக தான் நடக்குது. அந்த ஹோர்மூஸ் நீரிணையை வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா கன்னி வெடிகள் வைக்கிறது, சரக்கு கப்பல்கள் வந்து அதை தாண்டி போக முடியாத அளவுக்கு கன்னி வெடிகள், ஏவுகணை தாக்குதல் இதெல்லாம் நடத்தினா அந்த சரக்கு கப்பல் கிராஸ் ஆக முடியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க யார்? ஈரான். இதனால் உலகம் முழுக்க என்ன ஆனது? கச்சா எண்ணெயோடைய விலை அப்படிங்கிறது பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. ஸோ எல்பிஜி தட்டுப்பாடு இந்த மாதிரி நிறையா வந்து பாதிக்கப்பட்டிருக்கு நாடுகள். ஸோ அதையொட்டி பார்த்திங்கன்னா இந்த போரை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காக ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பல நாடுகள் வலியுறுத்தியிருப்பாங்க. அதையடுத்து இப்போது 2 வீக்ஸுக்கு இந்த போர் நிறுத்தத்துக்கு வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க 2 நாடுகளும். நேஷ்னல் கரண்ட் அஃபேர்ஸ். தற்போது மாற்றியமைக்கப்பட்ட என்சிஆர்டியின் பாடத்திட்ட குழுவில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்கள் எத்தனை பேர்? ஆன்சர் 20 பேர். ஸோ இப்போது என்சிஆர்டி புத்தகம்லாம் இருக்கு இல்லையா, அதை பாடத்திட்டம் வடிவமைப்பாங்க இல்லையா, அந்த குழுவில் வந்து இப்போ 20 பேர் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ மாற்றி அமைச்சிருக்காங்க. அதனால் ஏற்கனவே இந்த குழுவை கலைச்சிட்டு இப்போ மாற்றி அமைச்சிருக்காங்க. அதில் 20 பேர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து நீதித்துறையில் ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு 8th ஸ்டாண்டர்டில் ஒரு பாடம் வந்து இருந்திருக்கும். ஸோ அதை வந்து நீதித்துறை வந்து கண்டனம் தெரிவிச்சிருப்பாங்க. அந்த பாடத்தை வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லியும் தெரிவிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு என்சிஆர்டி வந்து மன்னிப்பு கேட்டிருப்பாங்க இந்த மாதிரி பாடம் இடம்பெற்றதுக்காக. ஸோ அதை அடுத்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பாடத்திட்ட குழுவே வந்து மாற்றி அமைச்சிட்டாங்க. 22 பேர் முன்னாடி இருந்தாங்க. இப்போது 20 பேரோட மாற்றி அமைக்கப்பட்டதுக்கு இந்த குழு. இதை சென்னை ஐஐடி இயக்குனர் வி காமகோடியும் இடம்பெற்றிருக்காரு. அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். முத்ரா கடன் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2015 ஏப்ரலில் தான் முத்ரா கடன் திட்டம்ங்கிறது லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள், அந்த நிறுவனங்களுக்கு கடன் உதவி கொடுக்கறதுக்காக. ஸோ அதிகபட்சமாக 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கு கடன் வந்து கொடுக்குறாங்க. பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா, PMMY அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. ஷார்ட் ஃபார்ம், இங்கிலீஷ் ஃபார்ம், ஃபுல் ஃபார்ம் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கணும்.
ஸோ 11 ஆண்டுகள் வந்து இந்த ஸ்கீம் தொடங்கப்பட்டு நிறைவடைஞ்சிருக்கு. இந்த ஸ்கீம் 2015 ஏப்ரல் 8 லான்ச் பண்ணியிருப்பாங்க. 4 கேட்டகரியில் இந்த திட்டத்தில் வந்து கடன் கொடுக்குறாங்க. ஸோ ஷிஷு, தருண் ப்ளஸ் கிஷோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 கேட்டகரியில் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு அந்த கேட்டகரிக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் அடிக்கடி பார்த்தது தான். கமெண்ட் பண்ணுங்கள். 20 லட்சம் வரைக்கும் அதிகபட்சம் 20 லட்சம் வரைக்கும் கொடுப்பாங்க. தருண் ப்ளஸ் பிரிவில் தான் 20 லட்சத்துக்கும் மேலே கொடுப்பாங்க. அடுத்து அதாவது 20 லட்சம் வரைக்கும் கொடுப்பாங்க, அதுக்கு மேலே இல்லை. அடுத்து ஸ்டேட் அண்ட் ஸ்கீம். எந்த மாநிலத்தில் கமலா நீர்மின் திட்டம் மற்றும் கலை 2 நீர்மின் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது? அருணாச்சல பிரதேச மாநிலம். ஸோ இப்போது அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் கமலா நீர்மின் திட்டம் அப்புறம் கலை 2 அப்படிங்கிற நீர்மின் திட்டத்தை தொடங்குறதுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இதுக்காக எவ்வளோ செலவு பண்ண போகிறாங்க அப்படின்னா 26,069.50 கோடி. இந்த திட்டம் மூலமாக 6,870 மில்லியன் யூனிட் மின்சாரமானது உற்பத்தி செய்யப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ராஜஸ்தானில் ஜெய்ப்பூரில் பார்த்தீங்கன்னா 2ஆம் கட்ட மெட்ரோ பணிகளுக்கு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ 41 கிலோமீட்டருக்கு இந்த ரயில் வழித்தடம் அமைப்பாங்க. மெட்ரோ ரயில் வழித்தடம் 36 ரயில் நிலையங்களை கொண்டது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ராஜஸ்தான் பலோத்ராவில் வந்து எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை அமைக்கிறதுக்கு 79,450 கோடி நிதி ஒதுக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இதை விட கம்மியான அமௌண்ட்டு தான் ஒதுக்கியிருப்பாங்க. இப்போ அதை விட இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, உயர்த்தியிருக்காங்க அமௌண்ட்டை. ஸோ இந்த ஆலையோட பேர் என்னென்னா HBCL ராஜஸ்தான் சுத்திகரிப்பு நிறுவனம். ஸோ இதில் HBCL நிறுவனமும் ராஜஸ்தான் அரசும் 2 பேருமே பங்கு போட்டு தான் இதை பண்ணுறாங்க. இதில் அதிகமாக வந்து HBCL தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ 90 லட்சம் டன் பெட்ரோகெமிக்கல் பொருட்களை உற்பத்தி செய்கிற வகையில் இந்த ஆலையானது அமைக்க போகிறாங்க. அடுத்து காரிஃப் பருவம். இந்த வருஷம் காரிஃப் பருவத்தில் பாஸ்பேட் பொட்டாசியம் உரங்களுக்கு வந்து 41,530 கோடி மானியம் வழங்குறதுக்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்கு. நெக்ஸ்ட் நேஷனல். மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை எத்தனையாக உயர்த்தப்பட உள்ளது? ஆன்சர் 816. ஸோ இப்போ மக்களவை தொகுதிகளோட எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா 816 உயர்த்துறதுக்கான வரைவு மசோதாவுக்கு இப்போது மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஸோ ஏற்கனவே மக்களவை தொகுதிகளோட எண்ணிக்கைங்கிறது 543 அப்படிங்கிற அளவில் இருக்குது. இப்போ நம்ம தொகுதிகளோட எண்ணிக்கையை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம் நேற்று? 84வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின்படி, இது 2001 இந்த 84வது அரசமைப்பு சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கோம். அந்த 84வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி 2026ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினதுக்கு அப்புறமா அந்த மக்கள் தொகையை பேஸ் பண்ணி தான் தொகுதி மறுவரையறை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போது நமக்கு ரிசர்வேஷன் பில் இருக்கு இல்லையா, உமன்ஸ் ரிசர்வேஷன் பில், அதில் வந்து 33% இடஒதுக்கீடு வழங்குறதா அறிவிச்சிருப்பாங்க பெண்களுக்கு, மக்களவையிலையும் சரி மாநில சட்டப்பேரவைகள்லையும் சரி. அது 2029 இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும் அப்படின்னும் சொல்லியிருப்பாங்க. இப்போது இந்த 33% ரிசர்வேஷனை 2029 நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இப்போவே வந்து தொகுதிகளோட எண்ணிக்கையை இன்க்ரீஸ் பண்ணிடணும், அந்த மறுவரை செஞ்சிடணும். அப்படி செய்யலாட்டி 2030 தான் இந்த ரிசர்வேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், டிலே ஆயிரும். ஸோ அதை முன்கூட்டியே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இந்த ரிசர்வேஷனை 2029 எலெக்ஷன்லேயே அப்படிங்கிறதுனால இப்போ ஒரு அந்த ஃபீச்சரில் வந்து ஒரு சில திருத்தம் மேற்கொள்கிறதுக்காக வரைவு மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை இப்போ ஒப்புதல் அளிச்சிருக்காங்க அதுக்கான மசோதாவுக்கு. ஸோ பெண்களுக்கு வந்து இந்த 816 தொகுதிகளாக இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க இல்லையா, அதில் வந்து 273 தொகுதிகள் வந்து பெண்களுக்கு அந்த ஒதுக்கீடு செய்யப்படும், அதாவது 33% ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. மகளிர் இடஒதுக்கீடு சட்டம்ங்கிறது 2023 செப்டம்பரில் இயற்றப்பட்டது. இது வந்து 106வது சட்ட திருத்தம். புதிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அதுக்கப்புறமா தொகுதிகளை மறுவரையறை செஞ்சதுக்கு அப்புறம் தான் அமல்படுத்தணும்னு சொல்லிட்டு வழிவகை செஞ்சுருப்பாங்க இந்த ஆக்டில். ஆனால் இப்போது அதுக்கு முன்னாடியே இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அதன் மூலமாக தொகுதி மறுவரையறை செய்யறதுக்கு முன்னாடியே இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் 2029 எலெக்ஷனில் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு ரூலை மட்டும் நம்ம திருத்தம் மேற்கொள்ளணுங்கிறதுக்காக மசோதா தாக்கல் செய்ய போகிறாங்க. அந்த வரைவு மசோதாவுக்கு மத்திய அமைச்சரவை இப்போ ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இப்படி பண்ணலாட்டி 2034 தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் மகளிர் இடஒதுக்கீடு சட்டத்தை. அதனால தான் இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கதா சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த தொகுதி மறுவரையறை செய்கிறாங்க இல்லையா, இந்த 2026 எலெக்ஷன் பேஸ் பண்ணி இல்லாமல் அவங்க எதை பேஸ் பண்ணி இந்த தொகுதி மறுவரையறை செய்கிறாங்க அப்படின்னா 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பை பேஸ் பண்ணி இந்த மக்களவை தொகுதிகளோட மறுவரையறை செய்யப்படும்
அதை பேஸ் பண்ணி எலெக்ஷன் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன்படி எத்தனை தொகுதிகளை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க? 816 இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டே. அம்பேத்கரின் பிறந்த நாள் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஏப்ரல் 14. அம்பேத்கருடைய பிறந்த நாள் அப்படிங்கிறது ஏப்ரல் 14ஆம் தேதி. ஸோ அதே மாதிரி இந்த ஏப்ரல் மந்தில் நடக்கக்கூடிய முக்கியமான ஃபெஸ்டிவல்ஸ் பற்றி பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வந்து பேசியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். ஸோ அசாம் மக்கள் பார்த்திங்கன்னா அங்கே அவங்களுடைய நியூ இயரை வந்து ரோங்காலி பிஹு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க. ரோங்காலி பிஹு அப்படிங்கிறது அங்கே நியூ இயர் ப்ளஸ் அந்த விதைப்பாங்க இல்லையா, அதை செலிப்ரேட் பண்ணுற வகையில் கொண்டாடுறாங்க. அடுத்து ஒடிசா மக்கள் பார்த்திங்கன்னா மஹா பிஷுபா பான சங்கராந்தி, மஹோ பிஷுபா பானா சங்கராந்தி செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து ஒடிசா மக்களுடைய புத்தாண்டு. அடுத்து மேற்கு வங்கம். இங்கே வந்து பொய்லா பொய்ஷாக் அப்படிங்கிற வங்காள புத்தாண்டு கொண்டாடப்படுகிறது மேற்கு வங்கத்தில். அடுத்து கேரளத்தில் விஷுங்கிறது மலையாள புத்தாண்டு கேரளத்தில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் தமிழ் புத்தாண்டு. அடுத்து பஞ்சாப் வட இந்தியாவில் பார்த்திங்கன்னா பைசாகி திருவிழா அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்ணுறாங்க. பைசாகி அப்படிங்கிறதுனா வசந்த காலத்தில் அறுவடை செய்யக்கூடிய ஒரு விழாவாக தான் இந்த பைசாகி கொண்டாடப்படுது பஞ்சாப்லேயும் வட இந்தியாலையும். நெக்ஸ்ட்டு இந்த ஏப்ரல் 11 பார்த்திங்கன்னா மகாத்மா பூலே, அதாவது ஜோதிராவ் பூலே இருக்காங்க இல்லையா, அவருடைய 200வது பிறந்தநாள் அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்ணுறோம். இவர் 1827 வந்து பிறந்திருக்காரு. 1890 வந்து காலமாயிருக்காரு. மகாராஷ்டிராவில் தான் இவர் பிறந்திருக்கார், கட்குன் அப்படிங்கிற இடத்துல. 1848 இவர் அவருடைய மனைவி சாவித்ரிபாய் புலேயோட சேர்ந்து பெண்களுக்கான முதல் பள்ளியை புனேயில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சத்திய சோதக் சமாஜ், அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களை மேம்படுத்தணுங்கிறதுக்காக சத்திய சோதக் சமாஜை வந்து 1873 ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அடுத்து குலாம்கிரி அப்படிங்கிற புத்தகத்தையும் எழுதியிருக்காரு. அம்பேத்கர் 1891 ஏப்ரல் 14ஆம் தேதி பிறந்திருக்காரு. 1950 டிசம்பர் 6ஆம் தேதி காலமாயிருக்காங்க. மத்திய பிரதேசத்தில் மோவ் அப்படிங்கிற நகரத்தில் தான் பிறந்திருக்காங்க அம்பேத்கர். அடுத்து மகளிர் இடஒதுக்கீடு சட்டம் 2023 செப்டம்பரில் வந்து நிறைவேற்றப்பட்டிருந்தது. இதெல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பிரைம் மினிஸ்டர் மோடி பேசும்போது. அடுத்த ஆபிஸ்வரி. சமீபத்தில் காலமான மோக்சினா கித்வாய் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் மத்திய அமைச்சர். சமீபத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் மோக்சினா கித்வாய் வந்து காலமாயிருக்காங்க. இந்த மோக்சினா கித்வாய் என்பவங்க பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பிரதமர்களாக இருந்த இந்திரா காந்தி அப்புறம் ராஜீவ் காந்தி இவங்களுடைய அமைச்சரவையில் சுகாதாரம், நகர்ப்புற வளர்ச்சி, போக்குவரத்து துறை இந்த மாதிரி துறைகளுக்கு அமைச்சராக பதவி வகித்திருக்காங்க. காங்கிரஸ் மூத்த பெண் தலைவர் தான் இந்த மோக்சினா கித்வாய். அடுத்த அப்பாயின்மெண்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். டோலாம் கீழ்கண்ட எந்த நாட்டின் புதிய அதிபராக பொறுப்பேற்றுள்ளார்? ஆன்சர் வியட்நாம் நாட்டுடைய புதிய அதிபராக டோலாம் வந்து பொறுப்பேற்றிருக்காரு. ஸோ இவர் தான் அந்த டோலாம், வியட்நாமுடைய அதிபர். அதே மாதிரி புதிய பிரதமராக அங்கே லேமின் ஹங் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, பொறுப்பேற்றிருக்காரு. வியட்நாமுடைய கேபிட்டல் எது அப்படின்னா ஹனோய். அடுத்து டுடே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து Group 2 அண்ட் Group 4க்கு ஹோல் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபீஸ் வந்து 999. ஓல்டு ஸ்டூடெண்டாக இருக்கீங்கன்னா 899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் Group 1 பேட்ச் வந்து ஏப்ரல் 13 ஸ்டார்ட் ஆகுது. அதை பற்றி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம் டவுட் இருந்துச்சுன்னா. சரி, இப்போ நம்ம பார்க்கலாம் ரிவிஷன். ஃபஸ்ட்டு கொஸ்டின். தமிழக அரசின் புதிய தலைமை செயலராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் சாய்குமார். வங்கிகளுக்கான ரெப்போ விகிதம் டேஷ். ஆன்சர் 5.25%. ஈரான் தலைநகரம் எங்கு உள்ளது? ஆன்சர் டெஹ்ரான். ஈரானின் தலைநகரம் டெஹ்ரான். தற்போது மாற்றியமைக்கப்பட்ட NCERTயின் பாடத்திட்ட குழுவில் இடம்பெற்றுள்ள உறுப்பினர்கள் எத்தனை பேர்? ஆன்சர் 20 பேர். முத்ரா கடன் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2015. எந்த மாநிலத்தில் கமலா நீர்மின் திட்டம் மற்றும் கலை 2 நீர்மின் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது? ஆன்சர் அருணாச்சல பிரதேச மாநிலம். மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை எத்தனையாக உயர்த்தப்பட உள்ளது? ஆன்சர் 816. அம்பேத்கரின் பிறந்த நாள் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஏப்ரல் 14ஆம் தேதி. சமீபத்தில் காலமான மோக்சினா கித்வாய் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் மத்திய அமைச்சர். டோலாம் கீழ்கண்ட எந்த நாட்டின் புதிய அதிபராக பொறுப்பேற்றுள்ளார்? ஆன்சர் வியட்நாம். இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.